வியாபார பெருமக்களுக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ நான் பார்க்க வந்திருக்கிறது ஒரு 2.25 ஏக்கர் தோட்டங்க. தோட்டங்கிறதோட தோப்புன்னு சொல்லலாம். இதுக்கு வந்து தட வசதி பார்த்திங்கன்னா 20 அடி மண்ணுத்தடங்க. 20 அடி மண்ணுத்தடத்தில் ஒரு 1000 அடி தூரம் வந்து இந்த தோட்டத்துக்கு வரணும். பாருங்கள், இதுதான் நம்ம வந்து குபேரமூலை சைடில் இருக்கிறோம். குபேரமூலை பகுதி நல்லா உயரமாக இருக்குதுங்க வாஸ்துப்படி. இப்போ நம்ம வந்து காட்டுக்கு மேற்கு திசையில் இருக்கிறோம். காட்டுக்கு மேற்கு திசையில் தான் இந்த மண் ரோடு அமைஞ்சிருக்குது. ஒவ்வொரு ஸ்டெப்பாக காட்டுறேங்க. குபேரமூலை இதுதான் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதிலிருந்து ஒரே நேருங்க. இந்த வேலி பச்சை வலை கட்டி விட்டுருக்கிற வேலி தான் ஒரே நேர். நம்ம சுற்றி உள்ள காட்டுக்குள்ளே போய் காட்டுறேன். தென்னை தோப்புங்க. ஃபுல்லாக வந்து எல்லாம் காய்ப்பு மரம் பார்த்திங்கன்னா ஒரு 150 மரம் தென்னை மரம் காய்ப்பு மரம் இப்போ தான் காய்ப்புக்கு வந்திருக்குதுங்க. அதுபோக வந்து உள்ளே வந்து மாமரம், கொய்யா மரம், பாக்கு புல்லை இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்குறாங்க. இந்த 20 அடி மண் தடம் வந்து ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு 200 அடி வருங்க. ஃபுல்லுமே வந்து பென்சிங் தான் பண்ணிக்குது. உள்ளே வந்து ஒரு சிமெண்ட் ஷீட் போட்ட வீடு குடோனு அதோடு இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா அக்னி மூலை. இதுவும் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குது. அக்னி மூலையும் குபேர மூலையும் அந்த 20 அடி மண் தட பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க. காடு வந்து கிளசரவில் இருக்குது. இந்த கம்பி வேலியிலேருந்து ஒரே நேருங்க. இப்போ நம்ம உள்ளே போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு விளக்கமாக நான் காட்டுறேன். தோப்பு வந்து ஒரு நல்ல தோப்புங்க. ஒரு பராமரிப்புக்கு வந்தால் தங்கிக்கிற மாதிரி உள்ள டென்ஸ் ஆகிறேங்க. இந்த வீடு செட்டெல்லாம் தண்ணி தொட்டிங்க. தண்ணி தொட்டியில் போர் எடுத்து நப்பி விட்டு சொட்டு நீர் மூலமாக வந்து தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிக்கிறாங்க. அதுபோக வந்து நெல்லி மரம், தென்னை மரம், மாமரம் இது எல்லாமே தோப்பு ஃபுல்லாக வந்து மர வகைகளாக வச்சுருக்குறாங்க. தென்னை மரம் நல்லா தரமான மரமாக இருக்குதுங்க. எந்த குறைபாடுகளும் சொல்ல முடியாது. மண் வந்து நல்ல செம்மண் பூமிங்க. மரம் அடிமரமெல்லாம் நல்லா பெருத்து தரமான மரமாக இருக்குதுங்க. பாருங்க, உள்ளே வந்து மாந்தோப்பும் வச்சுக்கிறாங்க. அதுபோக வந்து தேனி வளர்ப்பு வளர்க்குறாங்க. தேனி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பக்கத்து தோட்டம். மண்ணை பாருங்கள், செம்மண் பூமி. பக்கத்து தோட்டத்தை நல்லா பராமரித்து பண்ணிக்கிறாங்க. அதே போல் தான் இதுவும் மண் வந்து நல்ல மண். காட்டுக்காரருக்கு என்னென்னலாம் ஆசையோ அதையெல்லாம் வந்து வச்சுக்கிறார். நெல்லி மரம், மாமரம், வாழை மரம் வச்சுக்கிறாரு. காடு வந்து கிழக்கு சருவு காடுங்க. நல்ல கிளசருவு வாஸ்துப்படி இருக்குதுங்க. 4 மூலை கட்டாகலை. இது தண்ணி சோர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு போர் மட்டும் இருக்குது. 2 போர் இருக்குதுங்க. 2 போரில் மொத்தமாக 7 HP சர்வீஸ் தான் இருக்குது. தொட்டியில் தண்ணி எடுத்து நப்பி விட்டு அதிலிருந்து சொட்டு நீர் போட்டுக்கிறாங்க.
நாவல் பழ மரம். காட்டுக்காரருக்கு எது மேலையெல்லாம் ஆசையாக எல்லாமே வச்சுருக்கிறாரு. இந்த நிலம் எந்த ஊரில் அமைச்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம் கள்ளிப்பட்டியிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. பாருங்க, இதை வந்து ஜலமூலைங்க. ஃபுல்லாக வந்து எல்லாம் பென்சிங் பண்ணிக்குது. பக்கத்தில் இதுக்கு அந்த பக்கம் வந்து வெறும் காலி நிலமாக கிடக்குது. நமக்கு சேர்ந்த மாதிரி இருக்கிற தோட்டம் வந்து செம்மண் பூமி, குச்சிக்கிழங்கு பயிர் பண்ணிக்கிறாங்க. ஜலமூலை பார்த்துட்டோம். அடுத்தது வாயு மூலை பார்க்கலாம். எல்லாம் ஒரே நேருக்கு நேரத்தான் இருக்குதுங்க, எந்த கிராஸும் இல்லை. ஒரு இழந்த பழம் பாருங்க, பெருசாக இருக்குது. மழை இழந்த மாதிரி சேர்ந்தது. தென்னை மரமெல்லாம் நல்லா இருக்குதுங்க. இந்த மண்ணுக்கு நல்லா தரமான மரமாக வந்திருக்குது. நல்லா காய் மரமாகவும் இருக்குது. பாருங்க, கொலையாக பிடிச்சிருக்குது பாருங்கள். அது வந்து பக்கத்து மரம். இதை வந்து இந்த காட்டுக்கு உண்டான வாயு மூலை பகுதி. இந்த பென்சிங்கோட பாருங்க, தேனி வளர்ப்பு. இது பக்கத்து இனகாடு, காட்டுக்கு சேர்ந்த மாதிரி வடவாக்கமாக இருக்கிற காடு. இல்லை செம்மண் பூமி தான். இல்லை சுற்றி வரல தோட்டம் தாங்க. ஏரியா நல்ல ஏரியா, நல்லது ஒரு தோட்டம். மண் அருமையான மண். இது போருங்க, 2வது போரு. இந்த தோட்டத்தினோட விலை பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கர் வந்து 1 கோடி ரூபா. இல்லை மொத்தமாக 2,4 ஏக்கரும் சேர்ந்து 2 கோடி ரூபா சொல்கிறாருங்க. மொத்த காட்டினுடைய அளவு வந்து 2,4 ஏக்கரு. 2,4 ஏக்கர் சேர்ந்து 2 கோடி ரூபா சொல்கிறாரு. அதிலிருந்து குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இது தடம் பார்த்தீங்கன்னா 20 அடி மண் தடங்க, ரெக்கார்டில் வந்துடும். பேப்பர் சுத்தமாக இருக்குதுங்க. இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நிலம் தேவைப்படுற பட்சத்தில் உடனடியாக ஃபோன் பண்ணுங்க. ஏதாவது நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகம் கேட்குற மாதிரி இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நேரத்தில் வேணாலும் பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். மற்றும் இந்த தோப்பை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு தோப்பு, ஒரு இயற்கையான சூழலில் அமைச்சிருக்கிற ஒரு தோப்பு. மற்றபடிக்கு இதில் குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. விலை வந்து நம்ம நேரில் பேசிக்கலாம், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கில்ல. லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ணிக்கங்க. பாருங்கள், தென்னை மரம்லாம் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. நல்லா காய்ப்பு மரமாக இருக்குது. அடிமரம் நல்லா பெருசாக இருக்குது. மண்ணுக்கு தகுந்த மாதிரி வெள்ளாமல் வருங்க. நல்லா ஈல்டு கொடுக்கக்கூடிய மரமாக தான் வச்சுருக்குறாங்க. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கில்ல. இந்த தோட்டம் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.